ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜிஹெச். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபயர்பேஸ் கோட எப்படி ஃப்ளட்டரோட இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூகுளில் போயிட்டு firebase.google.com அப்படின்ற லிங்க் நீங்க கொடுக்கணும். இந்த லிங்க் தான் வந்து ஃபயர்பேஸோட கன்சோல் பேஜுக்கு நம்ம ரீடைரக்ட் பண்ணணும். இதுதான் ஃபயர்பேஸோட ஹோம் பேஜ். இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப் ரைட் கார்னர்ல கோ டு கன்சோல் இருக்கும். இந்த கன்சோல் மூலியமா தான் நம்மளோட ஃபயர்பேஸ் ப்ராஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் வந்து கோ டு கன்சோல் நான் கிளிக் பண்றேன். ஸோ ஒன்ஸ் நான் கிளிக் பண்ண உடனே ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ற பேஜுக்கு போவோம். இதுல வந்து கெட் ஸ்டார்ட் வித் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் அப்படின்ற பட்டனை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணோடனே ப்ராஜெக்டோட நேம் கேட்கும். நீங்க என்ன ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்களோ அந்த நேம் ரிலேட்டடான நேம்ல ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இல்ல அண்டர் ஸ்கோர் நீங்க கொடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து எரர் அடிக்கும். நீங்க வந்து ஹைஃபனோ இல்ல ஸ்பேஸோ இல்ல ஒரு சில சிம்பிள்ஸ் கீழே அலோவ் பண்ண கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸ் மூலமா நீங்க ஆப் நேம் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க கன்வியூ கொடுத்தோன்னா கூகுள் அனலிட்டிக்ஸ் ஃபார் யுவர் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா, நீங்க பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்றீங்க, உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டான அனலிட்டிக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த பட்டனை நீங்க எனேபிள் பண்ணிட்டு நீங்க உங்க ப்ராஜெக்ட்டை கன்வியூ பண்ணலாம். எனக்கு இப்போ டெஸ்டிங் பர்பஸ் அப்படின்றதுனால நான் அதை வந்து டிசேபிள் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டை கிரியேட் பண்றேன். ஸோ இது வந்து ஒரு சர்டன் டைம் எடுத்துக்கும். இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆனோடனே ஆட்டோமேட்டிக்கா அது உங்களோட ப்ராஜெக்ட் நேம்ல உங்களோட ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் ரெடி அப்படின்றது காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க கன்வியூ கொடுங்க. ஸோ கன்வியூ கொடுத்தோடனே உங்களோட ஃபயர்பேஸோட உங்களோட ப்ராஜெக்ட் ஓவர்வியூ பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஒன்ஸ் ரீடைரக்ட் ஆனோடனே லாகின் ஆப் அப்படின்றது வந்து நான் கொடுத்த ப்ராஜெக்டோட நேம். உங்க ப்ராஜெக்ட் நேம் நீங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம் நீங்க காமிக்கும். ஸோ இதுல வந்து எந்தெந்த வெர்ஷன் எல்லாம் பண்ணலாம், iOS, ஆண்ட்ராய்டு, வெப், யூனிட்டி, ஃப்ளட்டர் எல்லாம் பண்ணலாம்னு காமிக்குது. நம்ம பண்ண போறது வந்து ஃப்ளட்டர் தான் பண்ண போறோம். ஒன்ஸ் நீங்க ஃப்ளட்டர் கிளிக் பண்ணோடனே என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும் அப்படின்றது அதுவே காமிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது வந்து ஃபயர்பேஸ் CLI தான் இன்ஸ்டால் பண்ண போறோம். இந்த ஃபயர்பேஸ் CLI கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்னென்ன மெத்தட்ல இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத வந்து டிஃபால்ட்டா காமிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பிளாட்ஃபார்ம்ல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்றதான். நான் வந்து விண்டோஸ் வச்சிருக்கேன். விண்டோஸ், நீங்க வேற OS, மேக்கோ இல்ல லினக்ஸ் வச்சுன்னா அதை கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ் கிளிக் பண்ணோடனே ஸ்க்ரால் ஆனோடனே ஸ்டாண்ட் அலோன் பைனரி அண்ட் NPM இருக்கு. இந்த ஸ்டாண்ட் அலோன் பைனரிலையும் யூஸ் பண்ணி நீங்க ஃபயர்பேஸ் CLI இன்ஸ்டால் பண்ணலாம். பட் இதுல வந்து டெஸ்டிங் பர்பஸ்ல நிறைய எரர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பட் நம்ம இந்த வீடியோல என்ன பண்ண போறோம்னா Node.js யூஸ் பண்ணி பண்ண போறோம். அதுக்கு NPM கிளிக் பண்ணுங்க. Node.js வந்து டிஃபால்ட்டா உங்களுடைய சிஸ்டம்ல இருக்கு அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க, வேற ப்ராஜெக்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லை. நான் Node.js இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதை வந்து ஃபயர்பேஸோட கனெக்ட் பண்ணணும்னு காமிக்கிறேன்னா Node.js நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நீங்க கிளிக் பண்ணணும் nodejs.org அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். இதுல டிஃபால்ட்டாவே நீங்க டவுன்லோட் பண்ண வேண்டிய வெர்ஷன் தான் இருக்கும். இல்ல நீங்க கரண்ட் வெர்ஷன் தெரிஞ்சுக்கணும்னா சோர்ஸ் கோட் கிளிக் பண்ணிட்டு அதுல டிராப் டவுனை கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து கரண்ட் வெர்ஷன் என்னன்னு காமிக்கும். பட் ஆனா வந்து மேக்ஸிமம் கரண்ட் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளம் வரும்னா மேபி பக் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் நீங்க எப்பயுமே டவுன்லோட் பண்ணணும். அதுல டிஃபால்ட்டாவே அதுதான் காமிக்கும். ஸோ நீங்க அந்த வெர்ஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ பண்ணதை வந்து நான் டிஃபால்டர்ல அந்த டவுன்லோட வச்சிருக்கேன். இந்த இன்ஸ்டலேஷன் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு நார்மல் இன்ஸ்டலேஷன் தான். எப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்துட்டு ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ எப்படி இன்ஸ்டால் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதுலயும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். அந்த Node.js செட்டப் வந்து நான் டபுள் கிளிக் பண்றேன். ஃபோல்டர் சூஸ் பண்றது வந்து நம்மளோட விருப்பம் தான். CO, DO எதுனாலும் வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராஜெக்ட் லொகேஷன் வந்து நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம சூஸ் பண்ணுவோம். அதனால அது எதுல இருந்தாலும் பிரச்சனை இல்லை. சாக்லேட்டி வேணும் அப்படின்னா நீங்க அதையும் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. நான் சாக்லேட்டின்றத ஃபர்தர் வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நீங்க எனேபிள் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இது ஜஸ்ட் ஒரு நார்மல் இன்ஸ்டாலேஷன் தான். 1 to 2 minutes டைம் எடுத்துக்கும். நம்மளோட Node.js வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் ஃபினிஷ் கொடுக்குறேன். ஒன்ஸ் நீங்க ஃபினிஷ் கொடுத்த உடனே அது என்னென்ன ஸ்டெப்ல இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படின்றது உங்களுக்கு காமிக்கும். நீங்க வந்து ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா திருப்பி 1 செகண்ட் உங்களுக்கு கேட்கும். திருப்பியும் வந்துட்டு ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுங்க. நம்மளோட Node.js வந்து கம்ப்ளீட்டா இன்ஸ்டால் ஆயிடுச்சு இப்போ நம்ம சிஸ்டம்ல. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம Node.js இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ண போறோம் அப்படின்னா ஃபயர்பேஸ் டூல்ஸ், அதாவது Node.js-ஓட ஃபயர்பேஸ் டூல்ஸை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். அதுக்கு வந்து இந்த கமாண்ட் யூஸ் பண்ணணும். npm install -g firebase tools இன்ஸ்டால் பண்ண போறோம். இதுக்கு நார்மலா நம்ம எப்பயும் ஓபன் பண்ற கமாண்ட் ப்ராம்ப்ட் CMD ஓபன் பண்ணி இதுல வந்துட்டு நீங்க வந்து அந்த நம்ம npm install -g firebase -tools-ன்றத நீங்க பேஸ்ட் பண்ணுங்க. இது சர்டன் டைம் எடுத்துக்கும். ஒரு 10 to 20 செகண்ட்ஸ்ல வந்து அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ பேக்கேஜஸ் எல்லாம் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 647 பேக்கேஜஸ் இன் 23 செகண்ட்ஸ்ல நமக்கு ஆட் ஆயிருக்கு. அதுக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா 70 பேக்கேஜஸ் ஆர் லுக்கிங் ஃபார் ஃபண்டிங் அண்ட் ரன் npm fund for details நோட்டீஸ் எரர்லாம் காமிச்சிருக்கு. இந்த எரர் நமக்கு ப்ராப்ளம் இல்லை, இதனால எந்த ப்ராப்ளமும் வராது.
ஸோ இப்போ நம்ம வந்து எப்படி வந்து ஒரு Firebase இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது, Node.js இன்ஸ்டால் பண்றது அப்படின்றத இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து Firebase லாகின் எப்படி பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த Firebase லாகின்ற கமாண்ட் அதிலே கொடுத்துருப்பாங்க. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணி அதே மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு Firebase லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இதை லாகினுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். இப்போ நான் Firebase லாகின்றதை நீங்க கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட எரர் ரிப்போர்ட் இதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு வேணுமா, அலோவ் பண்ணணுமா அப்படின்றத கேட்கும். நான் இப்போ வந்து ஒரு டெஸ்ட் பர்பஸ்க்கு யூஸ் பண்றதுனால இந்த எரர் ரிப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்து தேவையில்லைன்றதுக்காக நான் என் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க வந்து ஒயின் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ நான் வந்து என் கொடுத்துட்றேன், என்ட்ரு கொடுத்துட்றேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வந்து Node.js பிளாட்ஃபார்ம் வந்து அலோவ் பண்ணுவான்னு கேட்கும். அலோவ் கொடுத்துருங்க. இது நீங்க அலோவ் கொடுத்தோடனே நார்மலா வந்து கூகுளோட சைனிங் பேஜ் தான் வந்து உங்களை வந்து ரீடைரக்ட் பண்ணும். அந்த சைனிங்ல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன மெயில் ஐடி யூஸ் பண்ணமோ அதே சேம் மெயில் ஐடி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. உங்க மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, கொடுத்துட்டு பாஸ்வேர்ட் கொடுங்க. ஸோ நான் பாஸ்வேர்டு இப்போ நான் டைப் பண்றேன். ஸோ நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தவொடனே Firebase CL வந்து கண்டினியூ பண்ணுவான்னு கேட்கும், சைன்இன் பண்ணுவான்னு கேட்கும். கண்டினியூ கொடுங்க. ஸோ நான் கண்டினியூ கொடுத்தோன்னே உங்களோட அக்கௌண்ட்டை வந்து நான் Firebase CL வந்து நான் ஆக்சஸ் பண்ணலாமான்னு கேட்கும். இதில் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ அலோவ் கொடுத்தோடனே உங்களோட Firebase CL வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ கிரியேட் ஆனதுக்கு வந்து இதுதான் காமிக்கும், Firebase CL லாகின் சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் காமிக்கும். ஸோ இது ஒன்ஸ் இது முடிஞ்சோடனே நம்மளோட லாகின் வந்து எங்க ஆயிருக்கு அப்படின்றத உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயே காமிக்கும். சக்ஸஸ்ஃபுல்லி லாகின், எந்த மெயில் லாகின் பண்ணிக்கிங்களோ அந்த மெயில் லாகின் ஆயிருக்குன்றதை இங்கேயே ஷோ பண்ணிடும். ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு லாகின் Firebase வந்து லாகின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து Flutter SDK எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றத நான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். அதோட தான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கையும் கொடுத்துருக்கேன், அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு Flutter ப்ராஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றதையும் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா Flutter Fire வந்து ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு நம்ம இந்த கமாண்ட் தான் யூஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் காப்பி பண்ணுங்க, .pub global activate Flutter Fire _CL காப்பி பண்ணி நார்மலா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேஷனோட ரன் ஆகும். ஸோ இப்போ நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்றேன். ஸோ நான் ஒன் செகண்ட் இது வந்து என்ட்ரு கொடுத்தோன்னே வெளியே வந்தது. என்ன காரணம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுடைய சிஸ்டம்ல கிட் இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா இந்த ப்ராப்ளம் வரும். நான் திருப்பியும் இதை வந்து நான் ஒன் செகண்ட் திருப்பி நான் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல காப்பி பண்ணி காமிக்கிறேன். ஸோ மேபி வந்து உங்களுக்கு இந்த எரர் வராமல் இருக்கலாம். ஆல்ரெடி கிட் இருந்ததுன்னா, கிட் இல்லை அப்படின்னா இந்த எரர் வரும். அதுக்கு நீங்க கிட் இன்ஸ்டால் பண்றதுக்கு git-scm.com/download அப்படின்ற லிங்க் இந்த இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம்ல வேணுமோ அந்த இதை வந்து நீங்க செட்டப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கனால நான் ரீடவுன்லோட் பண்ணல. ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட் நார்மலா இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது வந்து எங்க இருக்குன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல கிட்ல பின் இருக்கும். இந்த ஃபைல் பார்த்த காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க காப்பி பண்ணோடனே இதை நம்ம எங்க கொடுக்கணும் அப்படின்னா நம்ம சிஸ்டமோட என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல போய் கொடுக்கணும். அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ்ல போயிட்டு பாத் எடிட் கொடுங்க. அதுக்கு நான் ப்ரோக்ராம் ஃபைல் கிட் பின்ன்ற கொடுத்துருக்கேன். நீங்க கொடுக்குறதுக்கு நியூ கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு காலம் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அந்த காலம்ல போயிட்டு இந்த நம்ம எந்த ஃபைல் பார்த்த காப்பி பண்ணமோ அந்த ஃபைல் பார்த்து தான் நீங்க வந்து நீங்க கொடுக்கணும். நான் ஒன் செகண்ட் அந்த ஃபைல் பார்த்து என்னன்றதை காமிக்கிறேன். நீங்க சிலியோ டீலோ இன்ஸ்டால் பண்ணா நான் சில இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். சில ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல கிட்ல பின் இருக்கு, அதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. அதே மாதிரி சிஸ்டம் வேரியபிள் இருக்க பாத்லையும் போயிட்டு எடிட் கொடுங்க. இதுல அதே மாதிரியே நியூ கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட கிட் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒன் செகண்ட் இதை காப்பி பண்ணி திருப்பி கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போறோம். இதை வந்து நம்ம ஓப்பன் கமெண்ட் ப்ராம்ப்ட்ல தான் போடணும். இப்போ நீங்க வந்து உங்களோட ப்ராஜெக்ட் பாத்ல போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எரர் அடிக்கும். சம்டைம்ஸ் இன்ஸ்டால் ஆகும், பட் ஆனால் இங்க இன்ஸ்டால் பண்ணக்கூடாது, ஓப்பன்ல இன்ஸ்டால் பண்ணணும். இப்போ ஏன் நம்ம கிட் இன்ஸ்டால் பண்ண பிறகு அது காமிக்குது அப்படின்னா நான் ஒன்றும் ரீஸ்டார்ட் பண்ணல. சம்டைம்ஸ் நீங்க இந்த என்விரான்மெண்ட் பாத்ல போட்டதுக்கு அப்புறம் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். நான் இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த கமாண்டை கொடுத்த உடனே என்னென்ன பேக்கேஜஸ் வந்து எனக்கு ஆக்டிவேஷனுக்கு வேணுமோ அந்த பேக்கேஜஸ் எல்லாமே இப்போ வந்து காப்பி ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா Flutter Fire கான்ஃபிகர் பண்ண போறோம். அதுக்கு வந்து நம்மளோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலயோ இல்லை நீங்க விசுவல் ஸ்டுடியோ கோட்லயோ பண்ணீங்க அப்படின்னா
ஃபிளட்டர் ஃபைல் கான்ஃபிகர்ன்றது உங்க ப்ராஜெக்ட் எங்க இருக்கோ அங்க போயிட்டு அந்த கமாண்டை கொடுங்க. கமாண்ட் கொடுத்தோடனே ரன் ஆகும். ஸோ இப்போ நமக்கு என்ன எரர் காமிக்குது அப்படின்னா, the Flutter file is not recognize the name and command like function, script file or operational program checking the spelling of the name அதெல்லாம் நமக்கு காமிக்குது. ஸோ இதை எப்படி ரெக்டிஃபை பண்றது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஸோ நான் இப்போ எந்த செக் பண்ணுவோம், நம்மளோட சிஎல்ல எல்லாமே இன்ஸ்டால் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு செக் பண்ணிக்குவோம். இங்க நான் கொடுத்துருக்கேன், பட் ஆனால் என்ன தப்பு பண்ணிருக்கேன்னா டேரக்டா யூசர்ன்றதை நான் கொடுத்துட்டேன். ஏன்னா நம்ம யூசர்ல நம்ம சிஸ்டம்ல என்ன யூசர் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இப்போ நான் என்னோட அந்த யூசர் பார்த்தேன், நான் பின் ஃபோல்ட் நான் எதுல வச்சிருக்கேன் அப்படின்றத நான் பாக்குறேன். இதுல யூசர்ல போயிட்டு நான் என்னோட நேம்ல இருக்கு, உங்க நேம்ல என்ன யூசர் இருக்கோ அந்த இதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஆப் டேட்டான்னு போகணும். ஆப் டேட்டா உங்களுக்கு காமிக்கல அப்படின்னா மேல இருக்க வியூல போயிட்டு ஹிடன் ஃபைல்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வியூ ஹிடன் ஃபைல்ஸ் எல்லாமே வியூ ஆகும். அதுல நான் இப்போ மேல காமிக்கிற ஆப் டேட்டா லோக்கல் பப் கேட்ச் பின் அப்படின்றத காப்பி பண்ணி அதை எடிட் கொடுத்துட்டு எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. இதே மாதிரியே சிஸ்டம் வேரியபிள் உள்ள பாத்லையும் போயிட்டு எடிட் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். உங்களுக்கு புதுசாக இருந்ததுன்னா நியூ கொடுங்க, அப்படி இல்லாட்டி எடிட் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுத்துருங்க. ஸோ ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபிளட்டர் ஃபைல் கான்ஃபிகர் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபிளட்டர் ஃபைல் கான்ஃபிகர் ஏன் எனக்கு எடுக்கல அப்படின்னா, நான் சிஸ்டம் ரீசெட் பண்ணாதான் அந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் எனக்கு செட் ஆகும். ஸோ செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வேற ஃபோல்டர் இருக்கேன். அந்த ஃபோல்டர்ல நான் பேக்ல வரணும். நான் பேக்ல ஃபிளட்டர் ஃபைல் கான்ஃபிகர் நான் கொடுத்துட்டேன். ஒன்ஸ் கொடுத்த உடனே உங்களுடைய ப்ராஜெக்ட் ஃபோல்டர்ல என்னென்ன ஆப் கிரியேட் பண்றதுக்கான இருக்கோ அது ஃபுல்லாவே உங்களுக்கு காமிக்கும். ஸோ இதுல நான் லாகின் ஆப்ன்றதை நான் கரண்டா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை நீங்க செக் பண்ணி பார்க்கறதுக்கு அப் அண்ட் டவுன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன ஆப்ன்றதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சூஸ் பண்ணோடனே அது எந்தெந்த இதுக்கு ஐடி கிரியேட் பண்ணி கேட்கும். ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், மேக்ரோஸ், வெப் எல்லாத்துக்குமே கேட்கும். நமக்கு இப்போ ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் கிரியேட் பண்ணாலும் அதை மட்டும் சூஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இது பேக்கேஜ் நேம் கேட்கும். அந்த பேக்கேஜ் நேம் நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்டுல ஆப்ல அதுல பாத்தீங்கன்னா பில்ட் கார்டன் இருக்கும். இந்த பேஜ் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா நேம் ஸ்பேஸ்ல உங்களோட பேக்கேஜ் நேம் இருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு நீங்க பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்னென்னதுக்கு கேட்டோமோ, அதாவது ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ் மட்டும் தான் இப்போ நம்ம சூஸ் பண்ணிருக்கோம். அது சூஸ் பண்ணதுக்கு ஆப் ஐடி கிரியேட் ஆயிடும். மற்ற எதுக்கும் வேணும் அப்படின்னா நீங்க முதல்ல சூஸ் பண்ணும்போது என்னென்ன வேணும் அப்படின்றத கன்ஃபிகர் சப்போர்ட்ல நீங்க சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணுங்க. அந்த என்னென்னலாம் சூஸ் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான ஐடி கிரியேட் ஆகும். இப்போ நான் 2 தான் கேட்டிருக்கேன், ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ் மட்டும் தான் கேட்டிருக்கேன். அது கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் அது கிரியேட் ஆனோடனே ஃபயர்பேஸ் ஆப் ஐடி உங்களுக்கு ஷோ பண்ணும். ஆண்ட்ராய்டுக்கு என்ன ஐடி, ஐஓஎஸ்க்கு என்ன ஐடின்றது இங்க ஷோ பண்ணும். ஸோ இப்போ நம்ம ஃபிளட்டர் ஃபயர் கன்ஃபிகர் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபயர்பேஸோட கோர் எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம ப்ரீவியஸ் இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பேஜுக்கு போங்க. இதுல நம்ம என்ன பண்ணோம், அந்த லிப்ல ஃபயர்பேஸ் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன் டாட் அப்படின்ற ஃபைல் நமக்கு வேணும்னு இருக்கு. அதை நம்ம எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபயர்பேஸ் கோரை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது உங்க லிப் ஃபோல்டர்ல அது கிரியேட் ஆயிடும். ஃபயர்பேஸ் ஆப்ஷன் டாட்ன்ற ஃபைல் லிப் ஃபோல்டர்ல கிரியேட் ஆயிடும். அதை நம்ம இப்போ எப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம எந்த ப்ராஜெக்ட் நீங்க விஎஸ் கோர்ல யூஸ் பண்றீங்களோ இல்ல ஆண்ட்ராய்ட் ஸ்டூல் யூஸ் பண்றீங்க, நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டூல் யூஸ் பண்றேன். இதுல கமாண்ட்ல போயிட்டு ஃபிளட்டர் பப் ஆட்னு கொடுத்துட்டு ஃபயர்பேஸ் கோர் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட பேக்கேஜஸ் இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ இப்போ நான் ஃபயர்பேஸ் கோர்னு கொடுக்குறேன், அண்டர்ஸ்கோர் கோர்னு கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட பேக்கேஜஸ் எல்லாமே டவுன்லோட் ஆயிடும். இதை நம்ம எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா pubsec.aml அப்படின்ற இதுல போய் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கரண்டா இருக்க வெர்ஷன் என்னன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணும். நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம கல்வி பார்த்தோம் இல்லையா, ஃபயர்பேஸோட ஆப்ஷன் டாட்ன்ற ஃபைல் இன்ஸ்டால்னு சொல்லிட்டு இதை நீங்க ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே அந்த லிப் ஃபோல்டர்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபயர்பேஸ் அண்டர்ஸ்கோர் ஆப்ஷன் டாட்ன்ற ஃபைல் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபயர்பேஸோட கோரையும் நம்ம இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இதுதான் ஒரு ஃபயர்பேஸோட செட்டப். ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ண உடனே கன்டினியூ டு கன்சோல் கொடுங்க. ஸோ இது நம்ம முதல் போன ப்ராஜெக்ட் ஓவர்வியூ தான் போகும். இதுதான் உங்களோட ப்ராஜெக்ட் ஓவர்வியூ. நமக்கு இப்போ ஒரு ஃபயர்பேஸ் செட்டப் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபயர்பேஸோட டேட்டா பேஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். அது இதுல போனா பில்ட்ல போயிட்டு இதுல ஆத்தென்டிகேஷன் எல்லாமே இருக்கும். இதுல ஃபயர்ஸ்டோர் டேட்டா பேஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதுல நம்ம டேட்டா பேஸ் ஃபயர்பேஸோட ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை பத்தின வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோல கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஃபயர்பேஸ் செட்டப்க்கான ஃபுல் வீடியோ. Thank you.
ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல Firebase Cloud எப்படி ஃபிளட்டரோட கனெக்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த கனெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டவுட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் நிறைய கேமிங் டெக்னாலஜிஸ், ஐடி டெக்னாலஜிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு சேரும். பாய்.